ஊர்ல பெண் குழந்தை பிறந்தாலே அது ஊரோட மரத்துல இருக்க அரக்கனுக்கு பலி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க அந்த ஊர் ஜமீனோட மனைவிக்கு பிரசவ வலி ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுது. ஆனா அந்த பிரசவம் பார்த்தவர் உங்க மனைவிக்கு 2 குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஊர் மக்களுமே அது பெண் குழந்தையா இருந்தா அது பலி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பார்த்தா எல்லாம் நினைச்ச மாதிரி பெண் குழந்தை பிறந்துடுது. பெண் குழந்தை பிறந்த மேட்ரு அந்த அரக்கனுக்கும் தெரிய வருது. குழந்தைய பலி கொடுத்ததுக்காக ஒரு லேடி அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அந்த குழந்தையோட அம்மாவும் என் குழந்தைய விட்டுங்கன்னு கத்துறாங்க. ஆனாலும் அவங்க சொல்றது கேட்காம குழந்தைய மரத்து பக்கமா வைக்கிறாங்க. அந்த குழந்தைய பலி கொடுக்க போவாங்க. ஆனா அவங்களுக்கு மனசு வராம எந்த ஒரு கடவுளும் இந்த மாதிரி பிஞ்சு குழந்தை பலி கேட்க மாட்டாங்கன்னு அவங்க அந்த விஷயத்த பண்ண மறுத்துறாங்க. இது நம்ம ஊரோட சாங்கியம், இது நம்ம பண்ணிதான் ஆகணும்னு ஜம்மியோட தம்பிக்காரன் அந்த கத்தியா வாங்கி அந்த குழந்தைய பலி கொடுத்துடுறான். ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த மரத்துல இருக்க அரக்கம் ஜம்மியோட தம்பிக்காரன் அதோட வேற வச்சு கொல்ல ஆரம்பிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எனக்கு கிடைக்க வேண்டிய குழந்தைய நீ கொண்டிருப்பன்னு சொல்ல, ஆக்சுவலா இந்த ஊர்ல பெண் குழந்தை பிறந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்துல இருக்க அரக்க அந்த பொண்ணுங்களை கடத்தி எடுத்துட்டு அதோட கருவை அந்த பொண்ணோட வயிற்றுல விதைச்சிடுவான். அப்படி அவன் குழந்தை மட்டும் இந்த மண்ணில் பிறந்துச்சுன்னா இந்த உலகத்தில் அழகியோட கொடுராக்கனா உருவெடுப்பான். அவன் பெண் குழந்தை பிறந்தா தானே இந்த மாதிரி பண்ணுவான்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே பலி கொடுத்துடுறாங்க.